வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமைக்கான ஆன்மீக பதிவு தான் பார்க்க போறோம். பொதுவாகவே கருப்பு நிறத்தாலான உடைய நம்ம அவ்வளவா அணியறது இல்லைன்றதை விட விசேஷ நாட்கள்லையும் விழா காலங்கள்லையும் நம்ம பயன்படுத்துறது இல்லை. பொதுவாக பொங்கல் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம்னா கருப்பு நிறத்தாலான உடையினா கருப்பு கலர் எடுக்காதீங்க அப்படின்னு வயசானவங்களும் பெரியவங்களும் சொல்லதான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா கோயில்களுக்கு கருப்பு நிறத்தாலான உடை அணியல, இந்த காலத்துல அணியல, அப்பையிலேருந்து அணியாம இருக்காங்க நீ சொல்றியேம்மா. இன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கவங்க அத்தனை பேரும் அன்னையிலேருந்து கருப்பு கடல் உடை தானே அணிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது என் காதில் விழுகுது. ஆனால் அதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு கருப்பு கடல் உடையை ஏன் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கவங்க அணியிறாங்க அப்படின்றத கதையை தான் இன்னைக்கு நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய கருப்பை ஐயப்ப சுவாமி இருக்கார்ல, அவர் அவருடைய பக்தன் ஒருத்தர் மாலை போட்டிருக்காரு ஐயப்ப சுவாமிக்கு. மாலை போட்டுட்டு இருக்கும்போது சனீஸ்வர பகவான் அந்த பக்தர் ஐயப்பனுடைய பக்தர் மேல தாக்கம் செலுத்த போறாரு, பார்வை செலுத்த போறாரு. அப்படி போகும்போது ஐயப்பன் தன் பக்தனுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது நம்ம ஐயப்பன் சும்மா இருப்பாரா? உடனே போய் சனீஸ்வரன் அவரை பிடிக்கிறதுக்காண்டி 7.5 ஆண்டுகள் நான் பிடிக்க போறேன்னு சொல்லும்போது அதை நான் பிடிக்க கூடாது, நீங்க அவர் என் பக்தர் அப்படின்னு சொல்லி ஐயப்பன் போய் சொல்றாரு. உடனே சனீஸ்வரர் சொல்றாரு, அப்படி இல்லை, நீங்க யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கடவுளுடைய பக்தராக இருந்தாலும் என்னுடைய பார்வையை நான் எல்லாருமேலையும் செலுத்துறது என்னுடைய வேலை, அதுல நீங்க தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஐயப்பன் கிட்ட சனீஸ்வரர் சொல்ல, உடனே ஐயப்பன் சொல்றாரு, ஐயப்பா இது சனீஸ்வரா, நான் ஐயப்பன் வந்திருக்கேன், எனக்கு பக்தர்கள் என் மேல அவ்வளோ அன்பா மாலை போட்டிருக்காங்க. ஏற்கனவே 1 மண்டல காலம் என் பக்தர்களுக்கு நான் துன்பங்களை கொடுத்து அவங்க என்னை சகிச்சுக்கிட்டு என்னை பார்க்கறதுக்கு அன்போட வராங்க, அவங்களுக்கு மேலும் நீ கஷ்டத்தை கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி சனீஸ்வரர்கிட்ட சொல்றாரு. சனீஸ்வரன் சொல்றாரு, நான் 7.5 ஆண்டுகள்ல கொடுக்காத கஷ்டத்தையா நீங்க 1 மண்டலத்துல கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா, என் பக்தர்கள் அனைவருமே சிகை அலங்காரம் பண்றது கிடையாது, எந்தவித கேளிக்கையிலே அவங்க ஈடுபடுறது கிடையாது, எப்போதுமே 3 வேளை உணவு இருந்ததுக்கு பதிலாக 1 வேளை மட்டும்தான் உணவு இருந்துவாங்க, காலை மாலைன்னு குளிர்ந்த நீர்ல தான் நீராடுவாங்க, அதுவும் காலையில அதிகாலை 5 மணிக்கெல்லாம் நீராடிடுவாங்க, எனக்கு விரதம் இருப்பாங்க, என்னை கும்பிடுவாங்க, எந்த விதமான தீய பழக்கங்களையுமே ஈடுபட மாட்டாங்க, என்னை மட்டும் நினைச்சிருக்கிற ஒரு பிரம்மச்சரியா அந்த 1 மண்டலம் முழுசுமே என்னைய மட்டும் நினைச்சு எனக்காண்டி அவங்கள வருத்திக்கிட்டு இது எடுத்துக்காட்டா சொல்ல போனோம்னா, எவ்வளோ பெரிய பணக்காரன் என்னை வணங்கி எனக்கு மாலை போட்டாலும் அவன்கிட்ட அடுக்கடுக்கா கட்டில்களும் மெத்தைகளும் இருந்தாலும் என்ன கும்பிடுறவன் எப்பவுமே தரையில தான் படுப்பான், அவனுக்கு தலைக்கு தலையானே கூட வச்சுக்க மாட்டான், அந்த அளவுக்கு என் மேல பக்தியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சனீஸ்வரனுக்கு அவ்வளோ ஆச்சரியமா போயிடுது. இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு அன்பா நேசமா உங்களோட ஐயப்பன் உங்களை தரிசிக்கிற வராங்க, அந்த அளவுக்கு அவ்வளோ நல்லா உங்களை தரிசிக்க வரவங்க எந்த பக்தரையும் என்னோட பார்வை அவங்க மேல படாது. ஆனா இது என்னோட தொழில், அப்ப உங்களோட பக்தன்னு நான் அவங்கள எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சனீஸ்வரன் கேட்க, உடனே ஐயப்பன் சொல்றாரு, எனக்கு இவ்வளோ பெரிய என் பக்தர்களுக்கு இப்படி ஒரு நன்மை நீ பண்ணிருக்க, உனக்கு பிடிச்ச நிறம் கருப்பு தானே, அதனால எனக்கு மாலை போட்டுட்டு வர எல்லா பக்தர்களும் கருப்பு நிறத்தாலான உடைய அணிவாங்க, அணிஞ்சு அவங்க கழுத்துல என்னுடைய நாமம் போட்ட ஒரு மாலை இருக்கும், அது இருந்தா அவங்க எனக்கு மாலை போட்டு விரதம் இருந்து எனக்கு 1 மண்டலம் முழுவ விரதம் இருந்து என்ன பார்க்க வர போறாங்க அப்படின்றது நீ தெரிஞ்சுக்கோ, அதனால அப்படிப்பட்டவங்களை நீ எந்த விதத்தாலையும் உன்னுடைய வக்ர பார்வை அவங்க மேல வீசிடாத அப்படின்னு சொல்லி ஐயப்பன் சொல்றாரு. உடனே சனீஸ்வரனும் மகிழ்ச்சியா இருக்காரு. இன்ன வரைக்கும் இந்த வழக்கம் நம்ம கிட்ட இருந்துட்டு தான் இருக்கு. சனீஸ்வரனுடைய பார்வை இருந்தா, ஐயப்பன் சுவாமிக்கு மாலை போட்டுட்டு வந்தா கண்டிப்பா சனீஸ்வரனுடைய பார்வையெல்லாம் விலகுன்றது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பயன்பாட்டில் இருக்கிற ஒரு வழக்கம். அதனால கருப்பு நிறத்தாலான உடைய ஐயப்பனுக்கு மாலை போட்டுறவங்க அணியறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்றத இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தீஷா தேவியராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சவாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்றுகிறேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.